லெட்ஸ் சே உங்களுக்கு இப்போ தான் போனஸ் கிடச்சிச்சு அண்ட் நீங்கள் யோசிக்கிறீங்க எப்படி இந்த காசை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணலாம், டபுள் ஆக்கலாம். ஷேர் மார்க்கெட்டா இல்லை கோலா? ரெண்டுமே பார்க்குறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஆனால் என்னன்ட்டுனாக்கா அதை சேமிப்பு பண்ணுற ஆப்ஜெக்டிவ் வந்து வேறுபட்டுச்சுனாக்கா நீங்கள் எதை சூஸ் பண்ணுறதுன்னு ஒன்று கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் டிசிஷன் எடுக்க முடியும். சஹாம் பார்த்தீங்கன்னாக்கா நார்மலி ஷார்ட் டேர்ம் சேமிப்புக்கு உகந்தது. ஏன்னு சொல்கிறேன்னா, ஒரு கம்பெனியில் வந்துட்டு நீங்கள் அந்த ஷேர் வாங்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ எக்கனாமி வந்து நல்லா டெவலப் பண்ணிச்சுன்னா அந்த ஷேர் வந்து வேல்யூ ஏறும். ஸோ உங்களோட காசோட வேல்யூவும் ஏறும். அண்ட் நீங்கள் இந்த சஹாமில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் க்ளோஸாக மானிட்டர் பண்ணணும். உங்களுக்கு கொஞ்சம் எல்முவும் இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு எக்கனாமி வந்துட்டு டவுன் ஆயிடுச்சு, இல்லை இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் ஏதாச்சும் நடக்குது, அந்த கம்பெனி கொஞ்சம் ஃப்ளாப்பாக ஆச்சு அப்படின்னா உங்களுடைய காசு வந்துட்டு ஜீரோவாக ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு சரியான நாலேஜ் இல்லைனாக்கா நம்ம போட்ட காசு மொத்தமாக காலியாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய. அண்ட் சஹாம் யூஸ்வலி ஷார்ட் டேர்முக்கு தான் உகந்தது. ஸோ ஷேர் வந்து எல்லாத்துக்கும் ஒரு கரெக்டான சாய்ஸாக இருக்க முடியாதுங்க. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரைட்டான நாலேஜ் வேணும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இமோஷனல் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். ஏன்னா திடீர்னு வந்து மார்க்கெட் எக்கனாமி வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு, இல்லை பேனிக் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இந்த கம்பெனியோட ஷேர் உளுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட மொத்த காசும் நான் சொன்ன மாதிரி காலி ஆயிரும். ஸோ அந்த மனநிலையை நீங்கள் வந்து ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? அதனால தான் சஹாம் வந்து யாரெல்லாம் ஆக்டிவாக இந்த விலை ஏறுறது இறங்குறதையும் வந்து பார்க்குறவங்க, ஓகே, ஸோ ஆக்டிவ்லி மானிட்டர் பண்ண முடியும், டைம் நிறையா இருக்குது, அவங்களுக்கு வந்துட்டு காசு இழந்தாலும் பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி உள்ளவங்களுக்கு அது பெஸ்ட் சாய்ஸ். ஆனால் கோல்டு அப்படி இல்லை. கோல்டு வந்து ஒரு யூனிவர்சல் ப்ராடக்ட். எல்லாருக்குமே கோலை பற்றி தெரியும். சின்ன பிள்ளையிலேருந்து வயசான தாத்தா வரைக்கும் கோலை பற்றி கேட்டிங்கன்னா புட்டு புட்டு வைப்பாங்க. அது மட்டும் இல்லை, கோலோட ப்ரைஸை நீங்கள் க்ளோஸாக மானிட்டர் பண்ணோன்னா இல்லை, இந்த மாதிரி வாங்கி ஒரு பாக்ஸில் வச்சுட்டா முடிஞ்சுங்க. அதை பற்றியே நீங்கள் யோசிக்க தேவையில்லை. ஏன்னா கோல்டு வந்து லாங் டேர்ம் சேமிப்பு. அண்ட் அது மட்டும் இல்லை, கோல்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் அதோட வேல்யூ வந்து ரெக்கார்ட் ப்ரூவன் 600% வரைக்கும் ஏறி இருக்குது. ஸோ யாருலாம் வந்துட்டு டைம் இல்லை மானிட்டர் பண்ணுறதுக்கு, எனக்கு நாலேஜ் பத்தாது, ஐடி அளவுக்கு நான் வந்து ரொம்ப டெக்னிக்கல் பர்சன் கிடையாது, என்னால் எவ்ரிடே கிராஃப் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக கோல்டில் சேமிப்பு பண்ணலாம். ஃப்ரீயாக இருக்கலாம், ரிலாக்ஸாக இருக்கலாம். இந்த கோலை வாங்கி போட்டுட்டு நான் மெயின்டெனன்ஸ் பண்ணணும், டெக்ஸு கட்டணும், இப்படி ஒரு தலைவலியே இல்லை. லாபம் எடுத்தால் நீங்கள் எந்த ஒரு டெக்ஸும் கட்ட தேவையில்லை. லாபம் வருதா நீங்கள் விற்று லாபம் எடுத்துக்கலாம். இல்லையா, உங்களுக்கு இப்போதைக்கு விற்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லையா, அதை பாட்டுக்கு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. இல்லைனாக்கா சேஃப் பாக்ஸில் போட்டுருங்க. பயப்படவே தேவையில்லை, நம்ம பப்ளிக் கோல்டி சேஃப் பாக்ஸும் இருக்குது. ஸோ எவ்ரிடே மானிட்டர் பண்ண தேவையில்லை. அண்ட் நீங்கள் லாங் டேர்மில் கண்டிப்பாக லாபத்தை பார்க்க முடியும். ஈவன் தோ கோல்டு வந்துட்டு சீக்கிரமாக லாபத்தை பார்க்க முடிகிற விஷயம் இல்லை தான். பட் இருந்தாலும் உங்களுடைய காசு இழக்காமல் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய தன்மை உடையது. நார்மலி ஷேர் மார்க்கெட் விழும்போது இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து ஒரு சேஃப் ஹேவன் அசெட்டை தேடுவாங்க. அதுதான் கோல்டு. ஸோ சஹாம் விலை இறங்கும் போது கோல்டோட விலை ஏறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள இந்த கோல்டன் அசெட்டை நீங்கள் வாங்கி சேர்க்கலாம். ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் கோல்டை விற்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஹிஸ்டரியிலே நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும், கோல்டு வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் ஏறாது, ஆனால் ஸ்டேபிளாக இருக்கும். ஏறக்குறைய ஒரு வருஷத்தில் 10-20% ஏறுது. ஸோ கோல்டோட சேமிப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்பெனியும் சரி கவர்மெண்ட்டும் சரி நிர்ணயிக்கிறது கிடையாது. கோல்ட் ஸ்டாண்ட் அலோன். அதனால தான் இது ஒரு சேஃப் ஹேவன் அசெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ யாரெல்லாம் வந்து கோல்டை சேமிப்பு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை உங்களுடைய சேவிங்கை வந்துட்டு பாதியாக ஃபிசிக்கலாக மாற்றி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா தாராளமாக இங்கே கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் அப் பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் புலனம் பண்ணலாம். ரிஃபர் டு பயோ, என்னோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அங்கே இருக்குது.